கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்ப தோழர் ஒருத்தவங்க சொன்னாங்க வெல்கம் கொத்தூஸ் யூபி கொத்தடிமை அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இங்க இருந்த தோழர்கள் கொஞ்சம் கை தட்டுனீங்க, சிரிச்சிங்க. அதுல என்ன இருக்குன்னு சொல்றேன். ஆல்ரெடி நடந்த மீட்டிங்லயே நான் இதை பேசணும்னு தான் நினைச்சேன். எனக்கு ப்ரௌடாலாம் இல்ல. இங்க யாருக்குன்னா ப்ரௌடா இருக்கா? நான் கொத்தடிமைன்னு சொல்றதுல இங்க யாருக்குன்னா ப்ரௌடா இருக்கா? இருக்கா? இன்னைக்கு நம்மள ப்ரௌடு கொத்தடிமைன்னு சொல்ல வச்சிட்டாங்க. அது ஃபர்ஸ்ட் மேடை பல பிரச்சனையால் நடந்துச்சு. அதனால நம்ம பசங்க எங்க கழக தோழர்கள் ஒரு எமோஷன்ல பேசிட்டாங்க. அதை எப்படி எடுத்துக்கணும்னா, நீ என்ன சொல்ற, நானே அதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்கிறேன் அப்படின்றத அதை எடுத்துக்கணும். தயவு செஞ்சு கழக தோழர்களா இருக்கட்டும், இல்ல இன்ஸ்டா இன்ஃபுளுசர்ஸ் யாராவனா இருக்கட்டும், நம்ம எப்படி கொத்தடிமை ஆகும், நம்ம எந்த இடத்துல கொத்தடிமையா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் யாருக்கும் அடிமை இல்ல, எனக்கும் யாரும் அடிமை இல்ல அப்படின்னு சொன்ன அம்பேத்கர் அவர்களுடைய பிறந்தநாள அறிவிச்ச கழகம் நம்ம திராவிட கழகம். நம்ம கொத்தடிமையா? நாளைக்கு நம்ம தலைவர் தப்பா பேசினாலோ, நம்ம மேல இருக்கவங்க யார் தப்பா பேசினாலும் நம்ம எதிர்த்து கேள்வி கேட்க முடியும். இதுல கொத்தடிமைத்தனம் இருக்கா? இதுல கொத்தடிமைத்தனம் இருக்கா? ஆனா இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கக்கூடிய கட்சிக்காரங்க ஓட்டு கேட்டீங்களா, போயிட்டு இன்னைக்கு ஓட்டு போட சொன்னீங்க. அந்த மக்கள் உங்களை கேக்குறாங்க, ஏன்பா ஓட்டு போட சொன்னியப்பா, என்னப்பான்ட்டு. அவன் போய் அவன் ஒருத்தனை கூட்டு போயிருப்பான்ல, அவங்க தலைமையில போய் கேட்டா, அதை விடுப்பா, இங்க பாருப்பா டிஃபன் பாக்ஸ்ல சாப்பிடறாருப்பான்றாரு. ஏங்க நான் என்ன கேக்குறேன், நீங்க நாங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப சொல்லு, நீ கொத்தடிமையா நான் கொத்தடிமையா?